ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு tamilpangusandhai. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் சவுத் இந்தியன் பேங்கோட Q4 ரிசல்ட்ஸை நம்ம பார்க்கலாம். அண்ட் ஈவன் அந்த பேங்கோட சில அப்டேட்ஸும் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஜி என்டர்டைன்மெண்ட் அண்ட் சோனியோட அப்ரூவலுக்கு ஒரு இஷ்யூ வந்திருக்கு, அதை பற்றியும் பார்க்கலாம். அண்ட் அதே போல் MSCI ரீபேலன்சிங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். அண்ட் ஈவன் டாடா மோட்டார்ஸ், கோல்கேட் அண்ட் சீமென்ஸோட Q4 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். அண்ட் அப்படியே கேப்லின் பாயிண்ட் லெபரட்டரிஸோட அப்டேட்டையும் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக FIS அண்ட் DASஓ டேட்டா அண்ட் என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட் அண்ட் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் அண்ட் இன்னைக்கான கோட் பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு Nifty 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.1% பாசிட்டிவ்ல 18,314 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 318 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.73% பாசிட்டிவ்ல 43,793 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு நிஃப்டியில் அதிகமான வெயிட்டேஜஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ்லேயே இன்ஃபோசிஸ் அண்ட் LNT தான் அதிகமாக ஃபாலோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே ஓவரால் டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ இன்டெலெக்ட், லால்பாத் லேப்ஸ், ஐச்சமோட்டாஸ், கிளென்மார்க் அண்ட் பாலிகேப். அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ பல்ராம்பூர் சினி மில்ஸ், மணப்புரம் ஃபினான்ஸ், லாரஸ் லேப்ஸ், ICICI ப்ரூடென்ஷியல் லைஃப் அண்ட் இண்டால்கோ. அண்ட் இன்னைக்கு NTPCயில் லாங் அன்வைண்டிங் ஆயிருக்கு. ஓகே, ஃபர்தர் இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான நியூஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சவுத் இந்தியன் பேங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்றைக்கி சவுத் இந்தியன் பேங்கோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பாசிட்டிவ் ரியாக்டாக இருக்குது. அண்ட் இதுக்கான ரீசன் வந்து அவங்க போஸ்ட் பண்ண Q4 ரிசல்ட்ஸ் தான். அதாவது அவங்களோட Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ன்றது 43% க்ரோ ஆயிருந்தது அண்ட் நெட் ப்ராஃபிட்ன்றது 23% அதிகமாக இருந்தது. அண்ட் ஈவன் அவங்களோட அசெட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருந்தது. அதாவது கிராஸ் NPன்றது போன குவார்ட்டரில் 5.48% இருந்தது, அது இந்த குவார்ட்டரில் 5.14%க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் இதே போல் நெட் NPன்றது 2.26%லேருந்து 1.86%க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் கம்பெனி அவங்களோட ப்ரெசன்டேஷனில் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த குவார்ட்டரில் வந்து அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ன்றது கம்பெனியோட ஹையஸ்ட் எவர் குவார்ட்டர்லி இன்கம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் இந்த ஃபினான்ஷியல் 2023 வந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ன்றது கம்பெனியோட ஹையஸ்ட் எவர் ஆனுவல் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பேங்க் அவங்களோட எல்லா செக்மெண்ட்ஸ்லையுமே க்ரோத் கொண்டு வர முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே போல் ஃபினான்ஷியல் 2024 கைடன்ஸாக லோன் க்ரோத்ன்றது 12 to 13% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக சவுத் இந்தியன் பேங்கோட MD-ஆன முரளி ராமகிருஷ்ணன் வந்து செப்டம்பரில் வந்து ரிசைன் பண்ண போகிறதாகவும் அண்ட் அந்த பொசிஷனில் யார் அப்பாயிண்ட் பண்ணுவோன்றத ஜூன்குள்ளே சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து சீமென்ஸோட Q4 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். சீமென்ஸோட Q4 ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. அதாவது அவங்களோட ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ போத் ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருந்தது. அண்ட் ஈவன் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்றைக்கி சீமென்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 2.48% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஜி என்டர்டைன்மெண்ட்டோட அப்டேட்டை பார்க்கலாம். ஜி என்டர்டைன்மெண்ட் அண்ட் சோனியோட மர்ஜருக்கு அப்ரூவல் கொடுத்த எக்ஸ்சேஞ்சஸ் வந்து அந்த அப்ரூவலை இப்போ ரீகன்சிடர் பண்ண போகிறதா அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதாவது ஏன் இப்படி கொடுத்த அப்ரூவலை இப்போ ரீகன்சிடர் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, செபி வந்து ரீசெண்டாக இந்த ஜி என்டர்டைன்மெண்ட்டோட ப்ரமோட்டர் குரூப்பான SL குரூப்போட சில என்டிட்டிஸ் மேலே சில ஆர்டர்ஸை பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது SL குரூப்போட ஒரு என்டிட்டியான ஷிர்பூர் கோல்டு ரிஃபைனரின்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்களோட 400 crores வர்த்துள்ள ஃபண்ட்ஸை அவங்களோட சில ப்ரமோட்டர் குரூப் கம்பெனிஸ்க்கு வந்து டைவெர்ட் பண்ணியிருந்ததாகவும் அண்ட் அதில் ஒரு கம்பெனி வந்து திவால் ஆன பிறகு இந்த ஷிர்பூர்ன்ற கம்பெனி வந்து அவங்களோட 242 crores வர்த்துள்ள கிளைம்ஸை பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி பிளான் பண்ணி ஃப்ராட் பண்ணதாகவும், அதாவது ஷிர்பூர் கம்பெனியோட ஃபண்ட்ஸை அவங்களோட ப்ரமோட்டருக்கு சொந்தமான கம்பெனிஸுக்கு இல்லீகலாக டைவெர்ட் பண்ணி ஃப்ராட் பண்ணதா சொல்கிறாங்க. அண்ட் ஈவன் இந்த ஷிர்பூர் கோல்டு ரிஃபைனரின்ற கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் மேனிப்புலேட் பண்ணதாகவும், ஸோ இதனால் SL குரூப்போட சந்திராவோட சன்னான அமித் கோயங்கா அண்ட் அதுக்கு சம்மந்தப்பட்ட 7 பேரை வந்து செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்லேருந்தே பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செபியோட ஆர்டருக்கு அப்புறமா NCLT வந்து ஜி என்டர்டைன்மெண்ட் அண்ட் சோனியோட மர்ஜருக்கு கொடுத்த அப்ரூவலை ரீகன்சிடர் பண்ண போகிறீங்களான்னு எக்ஸ்சேஞ்சஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ஜி என்டர்டைன்மெண்ட் அண்ட் சோனியோட மர்ஜருக்கு கொடுத்த அப்ரூவலை ரீகன்சிடர் பண்ண போகிறாங்களான்றது ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. அண்ட் ஈவன் அதையும் தாண்டி ஜி என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய கவர்னன்ஸ் இஷ்யூ ரைஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த கவர்னன்ஸ் இஷ்யூவை தான் நிறைய வாட்டி இன்வெஸ்கோ ஃபண்ட், அதாவது முன்னாடி ஜி என்டர்டைன்மெண்ட்டில் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டராக இருந்த இன்வெஸ்கோ ஃபண்ட் அடிக்கடி கன்சர்னாக ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்களும் ரீசெண்டாக வந்து ஜி என்டர்டைன்மெண்ட்டில் இருந்து அவங்களோட ஸ்டேக்கை வந்து நிறையவே செல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி ஓரளவு கம்பெனிஸ் ரிலேட்டடாக இருக்கிற கவர்னன்ஸ் இஷ்யூஸ் அண்ட் அதே போல் ஜி என்டர்டைன்மெண்ட் அண்ட் சோனியோட மர்ஜருக்கு கொடுத்த அப்ரூவல்ன்றது ரீகன்சிடர் ஆகுமா இல்லையான்ற கன்சர்ன்ஸ் எல்லாமே இந்த கம்பெனிக்கு நெகட்டிவ் அப்டேட்ஸாக இருக்குது. எனவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஜி என்டர்டைன்மெண்ட்டோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 3% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து MSCIயோட மே மந்தோட இண்டெக்ஸ் ரீபேலன்சிங் அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்படி அந்த MSCIயோட இந்தியா இண்டெக்ஸில் சில கம்பெனிஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அதாவது புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சில கம்பெனிஸை அந்த இண்டெக்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க.
அண்ட் சில கம்பெனிஸோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸும் அண்ட் டிக்ரீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இந்த இண்டெக்ஸில் சில கம்பெனிஸ் ஆட் பண்ணாலோ டெலீட் பண்ணாலோ அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி இண்டெக்ஸில் ஒரு புது கம்பெனி வருதுன்னா அந்த புது கம்பெனிக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றது ரெகுலராக வந்துகிட்டு இருக்கும். அண்ட் சில கம்பெனிஸை ரிமூவ் பண்ணுறாங்கன்னா அப்படி ரெகுலராக அந்த ஃபண்ட்ஸ்ன்றது இனிமேல் அந்த கம்பெனிஸ் வந்துட்டு இருக்காது. அண்ட் இப்போ இமீடியட்டான இம்பாக்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டெக்ஸில் சில கம்பெனிஸை இன்க்ளூட் பண்ணணும்னா அதோட ஷேர்ஸை வாங்கணும். அண்ட் இந்த இண்டெக்ஸ்லேருந்து சில கம்பெனிஸை ரிமூவ் பண்ணணும்னா அதோட ஷேர்ஸை அவங்க செல் பண்ணணும். ஸோ இந்த இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோவும் கம்பெனியோட ஷேர் ப்ரைஸை இம்பாக்ட் பண்ணணும். அண்ட் அப்படி எந்தெந்த கம்பெனிஸை வந்து புதுசாக இண்டெக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் ஹெல்த் கேர், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் சோனா பிஎல்டபிள்யூ ப்ரிசிஷன். அண்ட் அதுவே எந்த கம்பெனிஸ் இந்த இண்டெக்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதானி டிரான்ஸ்மிஷன், அதானி டோட்டல் கேஸ் அண்ட் இண்டஸ் டவர்ஸ். அண்ட் இதில் லாஸ்ட்டு 3 காலம்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் டாலருன்றது மில்லியனில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே போல் மில்லியன் ஷேர்ஸ்ன்றதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா, ஒரு கம்பெனிஸை ஆட் பண்ணுறப்போ எவ்வளோ ஷேர்ஸை வாங்கணும் எவ்வளோ ஷேர்ஸை விற்கணுன்றது தான் மில்லியன் ஷேர்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுவே அதனால எவ்வளோ இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ நடக்குமோ அதை தான் எக்ஸ்பெக்டட் டாலர்ன்ற காலமில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதே போல் எந்தெந்த ஸ்டாக்ஸில் வந்து வெயிட்டேஜஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கொட்டாக் மஹிந்திரா பேங்க், மாருதி சுசுகி, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் அண்ட் அதே போல் அல்ட்ராடெக் சிமெண்ட்னு இங்கே இருக்கிற கம்பெனிஸில் வெயிட்டேஜஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் அதுவே எந்தெந்த கம்பெனிஸில் வெயிட்டேஜஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இன்ஃபோசிஸ், ஐசிஐசிஐ பேங்க், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஹெச்டிஎஃப்சின்னு இந்த கம்பெனிஸ்க்கு வெயிட்டேஜஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, அடுத்து கோல்கேட்டோட Q4 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். கோல்கேட்டோட Q4 ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூன்றது ஆல்மோஸ்ட் 3.8% அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2.3% டவுன் ஆயிருக்கு. அண்ட் அதுவே மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் ரிசல்ட்ஸ் என்னவோ வீக்காக வந்திருக்குன்னே சொல்லலாம். பட் இருக்கிற இன்ஃப்ளேஷன் என்விரான்மெண்ட்டில் இந்த ரிசல்ட்டுன்றது ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டட் லைன்ஸில் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து டாடா மோட்டார்ஸோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸோட இந்த Q4 ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூன்றது ஆல்மோஸ்ட் 34% அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே ப்ராஃபிட்னு பார்க்குறப்ப ஆக்சுவலாக போன வருஷம் Q4ல் 1033 crores நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுவே இந்த Q4ல் 5407 crores நெட் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈவன் மார்ஜின்ஸும் 130 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்குன்னு சொல்லலாம். பட் ரீசெண்டாக ஒரு ஷேர் ப்ரைஸ் நல்லாவே ரேஸ் ஆயிருந்தது. ஸோ அப்படி பார்க்குறப்ப இப்போ வந்து இந்த ரிசல்ட்ஸ்ன்றது அந்த ஷேர் ப்ரைஸோட மூவ்மெண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணுற விதமாகவே இருக்குது. ஓகே, அடுத்து கேப்லின் பாயிண்ட் கம்பெனி கொடுத்த அப்டேட்டை பார்க்கலாம். யூஎஸ் FDA கிட்டேருந்து இந்த கம்பெனியோட சப்சிடரி கம்பெனியான கேப்லின் ஸ்டெரைல்ஸ்ன்ற கம்பெனியோட ஒரு ட்ரக்குக்கு ஃபைனல் அப்ரூவல் வந்திருக்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது மாட்ரேட் டு சிவியர் அக்யூட் பெயினுக்கு ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுற இவங்களோட ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்குக்கு இப்போ யூஎஸ் FDA கிட்டேருந்து ஃபைனல் அப்ரூவல் வந்திருக்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே போல் கனடா, ஆஸ்திரேலியான்னு இன்னும் சில மார்க்கெட்ஸில் அப்ரூவல் வந்திருக்கிறதாவும் அண்ட் இன்னும் அப்ரூவல்ஸ் வந்து இந்த இயர்லேயே வரும்னு எதிர்பார்க்குறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த அப்டேட் பிறகு இன்றைக்கி கேப்லின் பாயிண்ட் லெபரட்டரிஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 3.07% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து FIS அண்ட் DISஓ டேட்டா பார்க்கலாம். இன்றைக்கும் 13வது நாளாக கண்டினியூஸாக FIS வந்து நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அதாவது FIS பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1014 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே DIS வந்து 922 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்னோட ட்ரேடிங் பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். நிஃப்டியோட ஜூன் எக்ஸ்பைரியோட 16,000 புட் ஆப்ஷன்லேருந்து M2M ப்ராஃபிட்ன்றது அரௌண்ட் 23,000 இருக்குது. அண்ட் அதுவே இண்டஸ்இண்ட் பேங்க் போர்ஷன்லேருந்து 945 rupees M2M ப்ராஃபிட் இருக்குது. ஸோ டோட்டலாக அரௌண்ட் 23,950 rupees M2M ப்ராஃபிட்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 18,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 18,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருந்தாலும் அரௌண்ட் 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஒரு பெட்டர் சப்போர்ட்டாக பார்க்கலாம். ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்து நிஃப்டியோட ரேஞ்சுன்றது 18,000லேருந்து 18,500க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து ஃபைனலாக இன்னைக்கான கோட் பார்த்தீங்கன்னா, we learn a lot when we commit mistakes and learn very little by being right. ஸோ தாராளமாக ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். பட் அந்த ரிஸ்க்ன்றது கால்குலேட்டட் ரிஸ்க்காக இருக்கணும். எனவே இதை பற்றி உங்களோட கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.